ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு முதலீட்டு கிளம்பு நம்ம பேச போற தலைப்பு சாவரன் கோல்டு பாண்ட் மூலம் தங்கம் வாங்கினால் என்ன பயன். தொடர்ந்து பல ஆண்டுகளாக ரிசர்வ் வங்கி மத்திய அரசின் சார்பாக இந்திய நுகர்வோருக்கு சாவரன் கோல்டு பாண்ட் விற்று வருகிறது. இதன் மூலமாக நம்மை தங்கம் வாங்க அரசு பெரிதும் ஊக்குவிக்கிறது. இது ஏன் செய்யறாங்கன்னா, தங்கத்தினுடைய இறக்குமதியை குறைப்பது என்ற நோக்கம் கொண்டுதான் இந்த திட்டமே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது எந்த அளவுக்கு வரவேற்பை பெற்றிருக்கிறது என்று பார்ப்போம். இதுவரைக்கும் சாவரன் கோல்ட் பாண்ட் மூலமாக 9652 கோடி ரூபாய்க்கு நாம தங்கம் வாங்கியிருக்கோம். ஒட்டுமொத்த தங்க அளவு 30.98 டன், கிட்டத்தட்ட 31 டன் நம்ம வாங்கியிருக்கோம். சென்ற ஆண்டு மட்டும் 6.13 டன் தங்கம் சாவரன் கோல்ட் பாண்ட் மூலமாக வாங்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய மதிப்பு 2317 கோடி. சோ இந்தியாவுடைய மொத்த தங்க நுகர்வை பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய தொகையே இல்லை. அப்புறம் எதுக்கு சார் இந்த ஸ்கீம் இருக்கு? இந்த ஸ்கீம் யாருக்காக இருக்கு? இந்த ரெண்டு கேள்வியை தான் நாம புரிந்து கொள்ள வேண்டும். அரசு இந்த ஸ்கீமை நுகர்வை மாற்ற கொண்டு வந்தது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இந்த ஸ்கீம் ஓரளவு தான் வெற்றி அடைந்திருக்கிறது என்பதும் உண்மை, அதுதான் கலை யதார்த்தம். ஆனால் இந்த ஸ்கீம் யாருக்காகனாக்கா, பெரிய நகை வாங்குற அளவுக்கு பணம் இல்லை, என்கிட்ட 1 கிராம் வாங்குற அளவு தான் பணம் இருக்குன்னா அந்த மாதிரியான ஒரு நுகர்வோரும் வாங்கலாம். ஸோ இது எல்லாருக்குமான ஸ்கீம்ங்கிறத புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இந்த ஸ்கீம் யாருக்குன்னா, தங்கம் விலை இறங்கிடுமோன்னு பயப்படுறவங்களுக்கு நிச்சயமா இந்த ஸ்கீம் பயன்படும். எப்படி சார் இதை சொல்றீங்க நீங்க கேட்கலாம். வருஷத்துக்கு 2.5% வட்டி கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீமினுடைய டியூரேஷனே இப்ப வாங்கினா 8 வருஷம் கழிச்சு அன்னைக்கு என்ன தங்கம் மதிப்பு இருக்கோ அதை நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. இடைப்பட்ட 8 வருஷத்துக்கும் நமக்கு 2.5% வட்டி கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், கணக்கு நீங்களே போட்டுக்கலாம். 20% நமக்கு வட்டியாவே கிடைச்சிருது. வேற எங்கேயுமே நீங்க தங்கம் வாங்கினா உங்களுக்கு அதுல இருந்து ரிட்டர்னே கிடைக்காது. இந்த ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலம் தான் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்குது. ஸோ இன்னைக்குள்ள தங்கம் விலைக்கு நம்ம வாங்குறோம்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு 16ஆம் தேதி ஒரு இஷ்யூ முடியுது. அக்டோபர் 16ஆம் தேதி முடியக்கூடிய இந்த இஷ்யூனுடைய விலை 5051 ரூபாய். அந்த விலையிலையும் 1% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, 50 ரூபாய். ஸோ 5001 ரூபாய்க்கு நம்ம 1 கிராம் தங்கம் வாங்க முடியுது இந்த ஸ்கீம் மூலமாக. இந்த 5001 ரூபாய்க்கு நம்ம வாங்கினாக்கா நமக்கு கிட்டத்தட்ட 1000 ரூபாய் 8 வருஷத்துல வட்டியா கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் அதுதான். இப்போ 4000 ரூபாய்க்கு நீங்க தங்கம் வாங்குறதுக்கு சமம். இப்போ உங்களுக்கு 8 வருஷம் கழிச்சு உங்களுக்கு உங்க குழந்தையுடைய திருமணத்துக்கோ அல்லது ஏதோ ஒரு நல்ல நிகழ்வுக்கு உங்களுக்கு தங்கம் தேவைன்னு வச்சுப்போம். இன்னைக்கு நீங்க 1 கிராம் வாங்கினீங்கன்னா நீங்க 5000 ரூபாய் கொடுத்து வாங்கினா கூட 8 வருஷத்துல உங்களுக்கு 1000 ரூபாய் வட்டியாவே கிடைச்சிருது. ஸோ நீங்க தங்கத்தை வாங்குறதோட அடக்க விலை 4000 ஆயிடுது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே உங்களுக்கு ஒரு சேவிங் இருக்கு. 1 கிராம் கூட நீங்க வாங்கலாம். ஸோ ஒவ்வொரு கிராமா வாங்கி சேர்க்க விரும்புற அத்தனை பேரும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை டெஃபினட்டா யூஸ் பண்ண முடியும். மூணாவது, இதுல செய்கூலி, சேதாரம், திருட்டு எதுவுமே கிடையாது. இதை நீங்க நேரா உங்க டிமேட் அக்கௌண்ட்ல வாங்கி வச்சுக்கலாம். சேஃபா இருக்கும், யாரும் அதை தொட முடியாது. அதை யாராலையும் எந்த விதத்திலையும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது. நாலாவது, நீங்க நிறைய சாவரன் பாண்ட் சேர்த்து வச்சிருக்கீங்க. சில வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு சின்ன தொழில் ஆரம்பிக்கலாம், ஏதாவது ஒரு கடை ஆரம்பிக்கலாம், ஏதாவது ஒரு சேவையை புரியலாம். இப்படி எல்லாம் ஏதோ ஒரு முதல் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பாண்டை கொண்டு போய் நீங்க பேங்க்ல கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மிக குறைந்த வட்டியில பேங்க் பணம் கொடுக்கும். ஒரு 7-8% கூட உங்களுக்கு இதுக்கு அகைன்ஸ்டா உங்களுக்கு கடன் கிடைக்கும். ஸோ உங்களுடைய தேவைகளுக்கும் இதை வச்சு நீங்க பணம் வாங்கிக்க முடியும். ஏன், பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு எஜுகேஷன் லோன் வேணும்னு வச்சுப்போம், அதுக்கு கூட இந்த சாவரன் கோல்டு பாண்டை நம்ம உபயோகப்படுத்த முடியும். இப்படி இதனுடைய பயன்கள் சாதாரண தங்கத்தை உடையோ டிஜிட்டல் கோல்டை உடையோ ஆபரண தங்கத்தை உடையோ பல வகைகள்ல அதிகமாகத்தான் இருக்கிறது. நம்ம நாட்டில் பாத்தீங்கன்னா அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களை மக்கள் முழுதும் பயன்படுத்தி கொள்வது இல்லை. எத்தனையோ சலுகைகள் கொடுக்கறாங்க, அது யார் உண்மையிலே அந்த சலுகையை பெறணுமோ அவங்களுக்கு போய் சேர்றது இல்லை. இதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, நமக்கு அதை பத்தி முழுசும் தெரியறது இல்லை. நம்முடைய அறியாமையினாலேயே நமக்கு கிடைக்க வேண்டிய பயன்கள் நமக்கு கிடைக்காமலே போயிடுது.
என் பார்வையில இந்த எஸ்ஜிபின்றது மிகச்சிறந்த ஒரு சேமிப்பு கருவி. எப்படின்னு சொல்றேன். இப்ப நம்ம ஒரு 15 வருஷம் கழிச்சு இருக்கக்கூடிய ஒரு திருமண நிகழ்வுக்கு சேவ் பண்றோம்னு வச்சுப்போம். இன்னைக்கு இந்த ப்ராடக்ட் நம்ம வாங்குறோம், வாங்கிட்டு சேர்த்துக்கிட்டே போறோம். இடைப்பட்ட காலத்துல அதே யாருக்காக இந்த பணத்தை சேர்க்கிறோமோ அவங்களுக்கு ஒரு படிப்பு தேவை வருதுன்னு வச்சுப்போம். அன்னைக்கு இதை வச்சே படிக்கவும் வச்சிடலாம் நம்ம. அதுதான் பியூட்டி. தொடர்ந்து சேமிக்கக்கூடிய பணத்தை மறுபடியும் சாவரன் பால்டா வாங்கி அதை நம்ம திருமணத்துக்கு உபயோகப்படுத்திக்கலாம். 5 வருஷம் கழிச்சு வட்டி அவங்க என்னைக்கு கொடுக்குறாங்களோ அதுக்கு நிர்ணயம் பண்ண தேதி அன்னைக்கு நம்ம என்னைக்கு வேணா அதை திரும்பி கொடுத்துடலாம். ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு தேதி வரும் இல்லையா, அந்த தேதி அன்னைக்கு நம்ம திருப்பி கொடுத்தா அவங்க பணத்தை கொடுத்துருவாங்க. சாவரன் கோல்டு பாண்ட்ல மிக முக்கியமான அட்வான்டேஜ் அதனுடைய காஸ்ட், அதுல நமக்கு கிடைக்கக்கூடிய வட்டி, அதுல கிடைக்கக்கூடிய லிக்விடிட்டி, எப்ப வேணா நம்ம கடன் வாங்கிக்கலாம், அதுல கிடைக்கக்கூடிய பிளெக்சிபிலிட்டி, கொஞ்சம் கொஞ்சமா சிறுக கட்டி பிறகு சேர்க்கலாம். அண்ட் கடைசியா முக்கியமாக இது ஒரு அரசு உத்தரவாதம் உள்ள ஒரு ப்ராடக்ட். ஸோ அரசு என்னைக்கும் நம்மளை ஏமாத்திட்டு ஓடி போறது இல்லை. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், கடையில போய் உத்தரவாதம் இருக்கா இல்லையான்னு தெரியாத வகையில நிறைய நம்ம தங்க முதலீடு செய்யறோம். அப்படி செய்யும் போது இந்த முதலீட்டு முறை என் பார்வையில் அவற்றை விட பெட்டர் மெத்தடா தான் எனக்கு படுது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இதுல லிக்விடிட்டி இல்லை அப்படின்ற ஒரு பயம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் சாவரன்ற வார்த்தை வரும்போதே அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு. அது அரசு கேரண்டி பண்ண விஷயம். ஒரு சாவரனுக்கு இந்தியாவில உலகம் பூரா எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய மரியாதை மற்ற எந்த சொத்துக்கும் கிடையாதுங்கிறது நம்ம அடிப்படையில புரிஞ்சுக்கணும். ஸோ சாவரன் கோல்டு பாண்டை வச்சுக்கிறதுல என்ன அட்வான்டேஜ்னா, நமக்கு எப்ப பணம் வேணுமோ அந்த பணத்தை வங்கிகள் நிச்சயமா நமக்கு கொடுக்கும். நம்ம போய் கேட்காதனால நமக்கு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்டை அரசு கொண்டு வந்தும் அது நம்மை இன்னும் சரியான வகையில் சென்றடையவில்லை, நமக்கு வந்து சேரல. நாம அதை போய் சரியா புரிஞ்சுக்கல. அதை சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமா நாம அனைவருமே அதை நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய லைஃப்ல செய்ய வேண்டிய பொறுப்புகளுக்கு, நம்முடைய தங்க தேவைகளுக்கு, வருங்காலத்துல நிறைவேற்ற வேண்டிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு நிச்சயமா ப்ராஃபிட்டபிளா நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். இதை விட எனக்கு தெரிந்து வரலாற்றிலேயே ஒரு சிறந்த தங்க முதலீட்டு முறை இருந்ததில்லை, இனியும் வராது. இது இருக்கும் வரையில் நாம் இதை உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து முதலீட்டுகளை பாருங்கள். இது மாதிரியான டாபிக்ஸ்ல தெளிவான முதலீட்டு விளக்கங்களும் பார்வைகளையும் நான் தொடர்ந்து உங்களுக்கு வழங்குவேன். முதலீட்டு களத்தில் வரும் வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் அவங்களை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்கள். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.